டெல்லி செங்கோட்டை அருகே வெடிக்க செய்யப்பட்ட ஹூண்டாய் i20 காரை வெடிக்க செய்ய ANFO பயன்படுத்தியது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஹரியானாவில் இருந்து டெல்லிக்குள் பதர்பூர் எல்லை வழியாக ஹூண்டாய் i20 கார் நுழைந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஹரியானாவில் இருந்து டெல்லிக்குள் நுழைந்த ஹூண்டாய் i20 காரை காஷ்மீரை சேர்ந்த டாக்டர் உமர் முகமது ஓட்டி வந்ததும் உறுதியாகியிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மாணிக்கம், முழு விவரங்கள். டெல்லி செங்கோட்டை அருகே நேற்று நடைபெற்றிருக்கக்கூடிய கார் வெடி சம்பவம் என்பது அது தொடர்பான அடுத்தடுத்த தகவல்கள் வெளிவந்தோம் இருக்கின்றன. தற்போது டெல்லி செங்கோட்டை அருகே வெடிக்க செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஹூண்டாய் i20 கார் ஹரியானாவிற்குள் இருந்து தலைநகருக்கு வந்துள்ளது என்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் ஹரியானாவில் இருந்து டெல்லிக்குள் பதர்பூர் எல்லை வழியாக ஹூண்டாய் i20 கார் நுழைந்தது சிசிடிவியுடைய கேமராக்கள் மூலமாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கின்றன. மேலும் ஹரியானாவில் இருந்து டெல்லிக்குள் நுழைந்த ஹூண்டாய் i20 காரை காஷ்மீரை சேர்ந்த டாக்டர் உமர் முகமது ஓட்டி வந்ததும் உறுதியாகி இருக்கிறது. இதற்கு முன்னதாக சந்தேகப்படக்கூடிய நபராக அவருடைய படங்கள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த செயல் என்பது ஒரு சதி செயலாகவும் ஒரு தற்கொலைப்படை தாக்குதலாகவும் இருக்கலாம் என்ற கோணத்துல புலனாய்வு அமைப்பினர் விசாரணை நடத்தி வரக்கூடிய சூழலில் அந்த காரில் இருக்கக்கூடிய இருப்பதாக சந்தேகப்பட்ட டாக்டர் உமர் முகமது தான் அந்த காரை ஓட்டி வந்ததும் தற்பொழுது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் ஹரியானாவில் பரிதாபாத்தில் இருந்து டெல்லிக்குள் வந்து செங்கோட்டை வாகன நிறுத்தம் இடத்தில் டாக்டர் உமர் தனது காரில் காத்திருந்திருக்கிறார் என்ற தகவலும் தற்பொழுது விசாரணை மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் நேற்று மாலை 3:19 என்ற அளவுல டெல்லி செங்கோட்டை வாகன நிறுத்தத்திற்கு அவர் வந்திருப்பதாகவும் அவர் i20 காருடன் உமர் உள்ளே நுழைந்திருக்கிறார் என்பதும் சிசிடிவி மூலமாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் நேற்று மாலை 6:30 வரையிலும் வாகனம் நிறுத்தும் இடத்திலேயே நிறுத்தப்பட்டிருந்த இந்த ஹூண்டாய் i20 காருக்குள்ளேயே உமரும் இருந்திருக்கிறார் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் மாலை 3:19 என்ற அளவில் இருந்து 6:30 வரை ஹூண்டாய் i20 காருக்குள் இருந்து ஒரு நொடி கூட டாக்டர் உமர் வெளியே வரவில்லை எனும் சொல்லப்படுகிறது. ஒரு மாலை நேரத்தில் அவ்வளவு ஒரு நெருக்கமான ஒரு இடத்துக்குள்ளாக காரை அவர் ஓட்டிச் சென்று இந்த சம்பவத்தை நிகழ்த்தியிருக்கலாம் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நேற்று மாலை 6:30 செங்கோட்டை வாகன நிறுத்தும் இடத்திலிருந்து காரை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு டெல்லி செங்கோட்டையுடைய மெட்ரோ ரயில் நிலையம் வரையும் அந்த காரை மெதுவாக அவர் ஓட்டி சென்றிருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் டெர்மினேட்டர் மூலமாக வெடிக்க வைத்திருக்கிறார் என்ற ஒரு தகவலும் சொல்லப்பட்டிருக்கின்றன. காருக்குள் ANFO எனப்படக்கூடிய அமோனியம் நைட்ரேட் ஃபியூயல் ஆயிலை நிரப்பி இந்த சதி செயலை டாக்டர் உமர் அரங்கேற்றிருக்கலாம் என்ற ஒரு சந்தேகமும் தற்போது எழுந்திருக்கிறது. இதுவரையிலும் இது ஒரு விபத்தா அல்லது இது ஒரு திட்டமிட்டப்பட்ட சதி செயலா என்பதற்கான உறுதியான ஆதாரங்கள் கிடைக்கப்படாத சூழல்ல தொடர்ந்து அடுத்தடுத்த விசாரணைகள்ல பல்வேறு ஆதாரங்கள் கிடைத்து வருகின்றன. குறிப்பாக அமோனியம் நைட்ரேட்டை பயன்படுத்தி ஒரு வேதிப்பொருட்கள் மூலமான ஒரு வெடி செயலை இவர்கள் மேற்கொண்டிருக்கலாம் என்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் நடத்தப்பட்டிருக்கூடியதுல அமோனியம் நைட்ரேட் ஃபியூயல் ஆயிலை பயன்படுத்தி அதை அந்த டேங்குள்ளாக அவர்கள் செலுத்தி அதன் மூலமாக அந்த டெர்மினேட்டரை பயன்படுத்தி அவர்கள் வெடிக்க வைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற கோணத்திலும் தற்பொழுது விசாரணை நடைபெற்றுள்ளதாக சொல்லப்படுகிறது. மேலும் நேற்றைய தினம் 2900 கிலோ அளவுக்கான வெடி மருந்துகள் என்பது பயங்கரவாதிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது. மேலும் பல்வேறு இடங்களில் அவர்கள் நாச வேலை செய்வதற்கு திட்டமிடப்பட்டிருப்பது முன்கூட்டியே கண்டறியப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த சூழல்ல நேற்று மாலை திடீரென டெல்லி செங்கோட்டை அருகே நடந்திருக்கக்கூடிய அந்த வெடி சம்பவம் என்பது பெரும் ஒரு அதிர்வலையை நாடு முழுவதும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழல்ல அதனுடைய அடுத்தடுத்த விவரங்கள் விசாரணையில் அம்பலமாகி வருகிறது. மேலும் இந்த சந்தேகப்படக்கூடிய இந்த சம்பவம் என்பது பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பு இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக உளவுத்துறையும் சந்தேகம் இருக்கிறது. அதேபோல் ஜெய்ஷ் இ முகமது என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்தியாவினுடைய ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக அழித்தொழிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அந்த அமைப்பினுடைய இருப்பிடங்களுக்கு சென்று இந்தியாவுடைய ராணுவம் ஒரு தாக்குதல் நடத்தியிருந்தது. பயங்கரவாதத்துக்கு எதிரான இந்தியாவுடைய உறுதியான ஒரு போருக்கு இடையே தற்பொழுது எல்லை தாண்டி ஊடுருவி வந்திருக்கக்கூடிய அந்த நாச செயலை இந்தியாவுடைய உளவுத்துறை மூலமாக கண்டிருந்து அதை முன்கூட்டியே தடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இது போன்ற ஒரு வெடி சம்பவம் நடைபெற்றிருக்கக்கூடிய சூழலில் இதற்கும் பயங்கரவாத அமைப்புகளுக்கும் தொடர்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்ற கோணத்திலும் அதே நேரத்தில் இது திட்டமிட்ட சதி செயலாகவும் ஒரு தற்கொலைப்படை தாக்குதலாகவும் நடத்தப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற கண்ணோட்டத்திலும் முழுமையாக விசாரிப்பதற்கான தேவை இருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்தியாவுடைய மிக முக்கிய புலனாய்வு அமைப்புகளான NIA உள்ளிட்ட அமைப்புகள் சோதனையை மேற்கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த சம்பவத்தை அரங்கேற்றிருக்கக்கூடிய நிகழ்வு எப்படி நடந்திருக்க கூடும் என்பதற்கான ஒரு முதற்கட்ட தகவலும் வெளியாக இருக்கிறது. அதாவது இந்த காரை ஹரியானாவில் இருந்து டெல்லியினுடைய பகுதிக்குள்ளாக கொண்டு வந்தவர் செங்கோட்டைக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த கார் பார்க்கிங்ல 3 மணி நேரம் ஏறக்குறைய 3 மணி நேரத்திற்கு மேலாக
காத்திருந்து பார்க்கிங்கிலிருந்து வெளியே வந்திருக்கிறார். 6:30 மணிக்கு மேலதான், அது 3:19 என்ற அளவுல பார்க்கிங்குள்ளாக சென்றிருக்கக்கூடிய அந்த உமர் காரில் இருந்து 3 மணி நேரத்திற்கு மேலாக வெளியே வராமல் உள்ளேயே இருந்திருக்கிறார். அதற்கு பிறகாக காரை மிகவும் மெதுவாகவே இயக்கி அந்த வெடிக்க செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு அவர் வாகனத்தை கொண்டு வந்துதான் சொல்லப்படுகிறது. i20 காருக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஃபியூல் டேங்குள்ளாக அமோனியம் நைட்ரேட் ஃபியூல் ஆயிலை நிரப்பி அதனை டெட்டனேட்டர் மூலமாக தூண்டி வெடிக்க செய்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இது ஒரு கெமிக்கல் முறையில பயன்படுத்தக்கூடிய ஒரு வெடிப்பொருளாக பார்க்கப்படுகிறது. எனில் இதுவரையிலும் பயன்படுத்தக்கூடிய இந்த வெடிப்பொருட்களை இந்தியாவினுடைய உளவுத்துறை எந்த மூலையில் எங்கு நகர்ந்து சென்றாலும் அதை அணுவாக கண்டுபிடித்து அதை உடனடியாக தடுப்பு செய்யக்கூடிய திறன் வாய்ந்த அமைப்பு என்பதனால மாற்று வழியில ரசாயனங்கள் மூலமான ஒரு வெடிக்க செய்யக்கூடிய சதி செயலை பயங்கரவாத அமைப்புகளை சேர்ந்தவர்கள் திட்டமிட்டிருக்கலாம் என்ற நோக்கத்தில் அந்த கோணத்தில் தற்பொழுது புலனாய்வு அமைப்புகள் விசாரணை மேற்கொண்டு வராங்க. காரை வெடிக்க செய்ய அவர்கள் ANFO சொல்லக்கூடிய அமோனியம் நைட்ரேட் ஃபியூல் ஆயிலை பயன்படுத்தியிருக்கலாம் என்று ஒரு சந்தேகம் இருந்திருக்கிறது. ஏனெனில் இதுக்கு முன்பாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ரசாயன துறையில கெமிக்கல் வல்லுநர்களாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அந்த அடிப்படையில அவர்கள் வழக்கமான ஒரு பாணியில பயன்படுத்தாம ஒரு கெமிக்கலை பயன்படுத்தி அவர்கள் இது போன்ற ஒரு நாசகர செயலில் ஈடுபட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதனால தொடர்ந்து பல்வேறு கோணங்களில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தையும் பயன்படுத்தி புலனாய்வு அமைப்புகள் மிக தீவிரமான விசாரணையை மேற்கொண்டு வராங்க. டெல்லியுடைய செங்கோட்டையும் அடுத்த 3 தினங்களுக்கு மூடப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் முக்கியமான தலைநகரங்கள் முக்கியமான தளங்கள் அனைத்திற்கும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய தலைநகர்களிலும் பாதுகாப்பு அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று விமான போக்குவரத்து இடங்களும் பாதுகாப்பு அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல தான் இந்த சம்பவம் எப்படி நடைபெற்றிருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற தகவல் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. வணக்கம், விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.